பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். மாதத்தில் முதல் நாள் ஜெப நாள். தினமும் இயேசு நிகழ்ச்சியின் அன்பின் பங்காளர்களே, இதோ மாதத்தின் முதல் நாள் நாம் யாவரும் ஒருமனப்பட்டு நம்மை இம்மட்டும் நடத்தி வந்த கர்த்தரை, கண்மணி போல் காத்து வந்தவரை, போஷித்து வந்தவரை தோத்தரிப்போமாக, துதிப்போமாக, ஆராதனை செய்வோமாக. வேதம் நம்மை இப்படி சொல்லி உற்சாகப்படுத்துகிறது. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஆக நல்லதும் நமக்கு தகுதியானதும் பொறுப்பானதுமாய் இருப்பது கர்த்தரை தோத்தரிப்பது, துதிப்பதாகும். இது இல்லாமல் நான் கர்த்தரின் பிள்ளை என்று சொல்லிக்கொள்வது ஏற்றதல்ல. ஜனவரியிலிருந்து ஜூன் வரை கொடுத்த வாக்குகள் தூக்கி பிடிப்போம். டிமாண்ட் பண்ணி கிளைம் பண்ணி கேட்கலாம். இது நமது உரிமை. மாதம் மாதம் கொடுக்கிற வாக்குகள் வித்தியாசங்கள் மாறுகிறது. கொடுக்கிறவர் மாறுவதே இல்லை. அவர் சுபாவமே நம்மை ஆசீர்வதிப்பதே ஆகும். என்னாகும் 23-24. இதை எழுதி ஒட்டி வையுங்கள். என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று எழுதி ஒட்டி வையுங்கள். சில வாக்குகள் நிறைவேறி இருக்கலாம், பல வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமே இருக்கலாம். நிறைவேறினவைகளுக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். நிறைவேறாதவைகளுக்கு இன்னும் பலனை, ரிசல்ட்டை பார்க்காமல் இருப்பவைகளை தனியாக வாக்கை மட்டும் பாராமல் அதை கொடுத்தவரோடு இணைத்து பார்த்து துதிப்போமாக. ஒரு நாளும் வாக்கை மாத்திரம் தூக்கி பிடிக்காதீர்கள். கொடுத்தவர் எப்படிப்பட்டவர், அவரது வல்லமை, மகிமை, மகத்துவ செயல்களோடு இணைத்துத்தான் பார்க்க வேண்டும், பேச வேண்டும். இப்படி இணைத்து பார்க்கும்போது, பிடிக்கும்போது நமக்கு காத்திருக்குதல் பெரிய விஷயமாக தோன்றாது. கர்த்தரோடு வாக்கை இணைத்து பார்க்கும்போது விசுவாசம் பெருகும். நமது ஜெபத்தின் தன்மையே மாறும். தகப்பனே, நீர் இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட சாட்சிகளை வேதத்தில் பதிவு செய்துள்ளீர். ஒரு விசை செய்தவர் எத்தனை விசை வேண்டுமானாலும் நீ செய்வீர். அவர்களுக்கே செய்தீர் என்றால் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு புதிய உடன்படிக்கை மக்களாகி எங்களுக்கு செய்யாமல் இருப்பீரோ என்று நாம் கேட்போம். இப்படிப்பட்ட ஜெபங்களை கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஜெபிக்கிற உங்களுக்கு, வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு, வார்த்தையை தியானிக்கிற உங்களுக்கு, அவருக்காக காத்திருக்கிற உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். லூக்கா 18:7-8. நியாயம் செய்வார் என்றால் ஆசீர்வதிப்பார், பதில் கொடுப்பார், விடுதலை கொடுப்பார் என்பதாகும். நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் பெருகவும் அவர் விரும்புகிறதுனாலே, நாம் சந்தோஷமாக சமாதானமாக வாழ வேண்டும் என்பது அவர் விரும்புகிறதுனாலே, நமக்கு உரிமை உண்டு என்று அவர் நினைத்ததனாலே பதில் கொடுக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:18 நாம் எல்லாவற்றை ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துவதனால் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கிறார். நன்றி செலுத்துவதில் மிக மிக அவசியம். தகப்பனே, கடந்த 6 மாதங்களுக்கு கண்மணி போல் காத்த தயவிற்காக ஸ்தோத்திரம். எங்களை சுற்றிலும் எத்தனையோ கொந்தளிப்புகள், குழப்பங்கள், போர்கள் நடந்து கொண்டிருந்தாலும் எங்களை அமெரிக்கையோடும் நம்பிக்கையோடும் காத்து வந்தீரே, நன்றி. சத்துரு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் தாக்கின போதும் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி எங்களை பாதுகாத்து கொண்டீரே, நன்றி. பிள்ளைகளுக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற வைத்து அவரவர்களுக்கு ஏற்ற குரூப் எடுக்க, கல்லூரி தேர்ந்தெடுக்க நல்ல ஆலோசனை கொடுத்து வருகிறீரே, நன்றி. பொருளாதார தேவையை ஆச்சரியமான விதத்தில் சந்தித்து வருகிறே அப்பா, ஸ்தோத்திரம். இனி உலகம் இப்படியாகும், அப்படியாகும், இந்த வியாதி வரும், அந்த வியாதி வரும், வந்துவிட்டது என்ற துர்ச்செய்தியை கேட்டாலும் எங்களை பதட்டத்தில் விடாமலும் பயப்படுத்தாமலும் காத்து வருகிறீரே, நன்றி. இயேசுவே, இந்த மாதத்தை காண வைத்தீர். உம்மை இன்னும் இறுக பிடிக்க வைத்தீரே, நன்றி. உலகம் முழுவதும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஒரு தேசத்தையோ ஒரு இனத்தையோ அழிப்பது வெற்றி அல்ல. உதவி செய்து ஆதரவு கொடுத்து மேலுக்கு கொண்டு வருவதே வெற்றி. இதை புரிய வைப்பீராக சுவாமி. இதை நாங்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டோம் கர்த்தாவே. ஆகவே இப்பொழுது நடந்து வரும் யுத்தத்தில் எத்தனை நாடுகள் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுக்குள் சமாதானத்தின் ஆவியை ஊற்றுவீராக. உங்களுடைய அன்பின் ஆவியை ஊற்றுவீராக சுவாமி. உமக்கு தோத்திரம் அப்பா. ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படும் அந்த உலகத்திற்கு வந்த தேவனே, ஜீவனை அழிப்பதும் சித்தம் அல்ல, ஒருவரும் ஆண்டு போவதும் சித்தம் அல்ல. இதை உணர்த்துவீராக ராஜா. உமக்கு தோத்திரம். யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர் நீர் அல்லவா. எங்கள் தேசத்தின் எல்லைகளை பாதுகாப்பீராக. முழங்காலில் நின்று பரிந்து பேசி தேசத்திற்காக, சபைகளுக்காக, போதகர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிப்பவர்களை எழுப்புவீராக. சபைகள் ஆவியில் அடலடையட்டு சுவாமி. திருமணத்துக்காக சரியான பெண் மாப்பிள்ளை தேடி தொய்ந்து போயிருப்பவர்களுக்கு இதோ இங்கே நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று காட்டுவீராக சுவாமி.
திருமணம் நடத்தி குடும்பமாய் நிலைநிறுத்துவீராக. சரீரத்தில் பலவீனப்பட்டு வெகு நாட்களாய் இருப்பவர்களை நீரே சந்தித்து சுகப்படுத்துவீராக. அன்று 38 வருடமாய் படுத்த வியாதி இருந்தவன் நீர் போய் சந்தித்தீரே, ஒரு நொடிக்கு சுகம் கொடுத்தீரே, அப்படி கொடுப்பீராகும். ஆரோக்கியம் அவர்களுக்கு நிரந்தரமாகட்டும், அவர்கள் சொத்து ஆகட்டும். குடும்பங்களில் இருக்க அத்தனை நபர்களுக்குள்ளும் உறவுகளுக்குள்ளும் உம்முடைய சமாதானம் நிரம்பட்டு சுவாமி. புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்பவர்களுக்கு நீர் ஏற்படுத்தி வைத்திருக்க வழியும் கிரியும் காட்டுவீராகும். வீண் செலவுகளை தவிர்த்து மீதம் எடுக்கும் கிருபை கிடைக்கட்டும் தகப்பனே. பிரயாணத்தில் ஈடுபட்டு போர்களுக்கு உங்கள் கண்களில் தயவு கிடைக்கட்டும் சுவாமி. பாதுகாத்து கொள்வீராக. இந்த மாதம் திருமண நாள் பிறந்த நாள் சந்திப்பவர்கள் விசேஷமாக ஆசீர்வதியுங்க. உங்கள் பிரியம் அவர்கள் மேல் இருக்கட்டும். மகிமை உமக்கே இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்கு எசேக்கியேல் 37:14 என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நான் சொல்லிவிட்டேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் ஆசீர்வதித்து வாழ்த்தி யாவரையும் தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நிறைவு செய்யும் கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பின் ராஜகோகிலம். ஆமேன். ஹல்லேலூயா.